நம்ம அஜித் சாரோட நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா, அஜித் சாருடைய திரைப்பயணத்திலேயே தமிழகத்துல அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் பண்ணாமல் தமிழ் ரசிகர்களுக்காகவே பார்த்து பார்த்து செதுக்கியிருந்தாரு நம்ம ஆதிக் அவர்கள். சோ கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு பேன் இண்டியன் ஸ்டைல்ல கொடுத்திருந்தா வசூல்ல இன்னும் லாபம் பார்த்திருக்கலாம் அப்படின்ற விமர்சனமுமே இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அடுத்த படம் இந்த படம் போல இருக்காது, டோட்டலாகவே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் சமீபத்திய பேட்டியில கூட தெரிவித்திருந்தாரு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா அடுத்த படம் பற்றி முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கா. அதாவது வர தீபாவளி ஸ்பெஷலாகவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக வேண்டியிருந்தது. அதாவது ஏகே 64 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் எப்போதோ தயாராகி விட்டதா. சோ ரசிகர்களுக்காக தீபாவளி ஸ்பெஷலாக வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ண போது திடீரென கரூர்ல ஒரு துயர சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஆகையால பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு உத்தரவுமே போட்டுட்டாரா. ஆகையால இந்த ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் தினத்துல வெளியாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. சோ படத்திற்கோ தௌலத் அப்படின்னு டைட்டில் வைத்துள்ளதாக சொல்றாங்க. சோ இந்த தகவல் இன்னுமுமே உறுதிப்படுத்தப்படல. ஆனா படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது மட்டும் உறுதி. சார் ஓகே, இந்த படத்திற்கு என்ன டைட்டில் வைக்கலாம், என்ன டைட்டில் வச்சா ஏகே அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.